ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லா டேஸ்டியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல வந்து பண்ண போறோம். எப்பவுமே நான்வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி ட்ரை பண்ணியிருப்போம். சிக்கன், மட்டன் வச்சு. இன்னைக்கு கொஞ்சம் காளான் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்னா மறக்காமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஒவ்வொன்றா தேடி தேடி போடும்போது கண்டிப்பாக ஏதாவது மறந்துடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ தான் செய்கிறீங்க, இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு மசாலா அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி அரிசியை வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொன்னாலே சீரக சம்பாவில் தான் நம்ம வந்து செய்வோம். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணியில் 2-3 முறை நல்லா அலசிட்டு இப்போது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா மசாலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 பெரிய துண்டு பட்டை, ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கல்பாசி இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். 1/2 கிலோ பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சின்னதாக ஒரு ஜாவித்ரி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மசால் சேர்க்குற மசால் நல்லா கொஞ்சம் பேனில் ட்ரையாக வறுத்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்து அரைச்சதுலேயே நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. திரும்ப ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 35 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கை அளவு கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20லேருந்து 25 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு 3-4 துண்டு கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் 5 பச்சை மிளகா எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். நான் வந்து பிரியாணிக்காக கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரெசிபி பார்த்தப்போ இந்த பாத்திரம் பிரியாணி பாத்திரம் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது பிரியாணி பாத்திரம் இல்லை, கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக இருக்கும். அதனால் நான் வந்து இதில் அடிப்பிடிக்காதுன்றதுனால பிரியாணி வந்து செய்கிறேன். அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம். இது என்ன பிராண்டு எங்கே வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க. பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ ப்ரெஸ்டீஜில் சேல் போட்டிருக்காங்க, ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க அக்கா வந்து. அப்போ வாங்கினது தான் இது. எல்லாமே பாதி பாதி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதே சைஸ் சின்னதும் வந்து என்னோடய வீட்டில் இருக்குது. இது வந்து அம்மா வீட்டில் பெரிய பாத்திரம் வந்து இருக்குது. 2 பேரும் பாதி பாதியாக எடுத்துக்கிட்டோம் பிரித்து. இது பெருசு வேண்டாமே அப்படின்றதுனால வச்சுட்டேன் நான். இப்போ வந்து பிரியாணிக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்டதுனால அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால் இதை வந்து சொல்லிக்கிறேன். ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான் இது வாங்கியிருக்கிறது. இது வாங்கியே எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆயிருக்கும். 5 வருஷமா? நான் 3-4 வருஷம்னு சொல்லியிருந்தேன். சரி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டோடைய பச்சை மணமெல்லாம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 பேக்கெட் காளான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் 200 கிராம் இருந்தது. மொத்தமாக 400 கிராம் அளவுக்கு இப்போ நான் காளான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காளான் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைனா 400 கிராம் கூட ஓகே தான். கொஞ்சம் நிறையாவே இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக போட்டாலும் தெரியவே தெரியாது காளான் இருக்கிறது. கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த சைஸுக்கு கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்.
வெங்காயம் விழுது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. இப்போது மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம். அப்புறம் பிரியாணி மசால் வேறு சேர்க்க போகிறோம். அதுலேயும் வந்து காரமெல்லாம் இருக்குன்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான். நான் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மல்லி விதை முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பிரியாணி மசாலா போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த முந்திரியும் அந்த மல்லி விதையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூடவே தயிரும் கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. ரொம்ப அதிகமாகவும் வந்து கொத்தமல்லி புதினா சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொத்தமல்லி புதினா சாதம் மாதிரி ஆகிடும். ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த காளானையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கும் போது கொஞ்சம் காளான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் மாறும். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலோடைய பச்சை மணமும் போகணும். காளானும் கொஞ்சம் அந்த மசாலில் நல்லா பிடிச்சி நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். காளானை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேர்த்துருந்த காளானோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு. வதங்க அப்படியே கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி மசாலோடைய பச்சை மணமும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து அளந்து சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம சேர்க்கும் போது டக்குன்னு அரிசி போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலான்னு. இப்போ தண்ணியும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி. அரிசியையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னு. இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். புது அரிசியாக இருந்ததுன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் பழைய அரிசி அப்படிங்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் சாப்பாடு வந்து நிறைய வரும் பழைய அரிசியாக இருந்தால். அதனால் 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ இது கூட எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கணும். 1/2 கிலோவுக்கு 1/2 முடி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் லெமன் அப்படிங்கிறதுனால பாதி பழம் எடுத்துருக்கேன். இந்த விதையை எடுத்துகிட்டு இப்படியே சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சாரம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ தீயை ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டி மட்டும் வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இடி சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கோம். மழை பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இடி வந்து பயங்கரமாக இடிச்சிட்ருக்கு. மின்னல் இடியாக தான் இருக்குது. நாங்கள் வேறு சுட சுட பிரியாணி வேறு செஞ்சிட்ருக்கோம். இந்த மழைக்கு சூடாக பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்க போகுது. ஒரு நிமிஷத்துலேயே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கிற தண்ணி இன்னும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அரிசியும் வந்து வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. சேர்த்து இருக்கிற அரிசியும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம பிரியாணியை தம் போட போகிறோம். முதல்ல தம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இந்த கல் சூடேறதுக்காக 1 நிமிஷம் தீயை ஃபுல்லாக வச்சுட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். கல் 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடேறட்டும். இப்போது இந்த பிரியாணி பாத்திரத்தை இந்த கல் மேலே வச்சுட்டு தம் போடணும். இப்படி தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தம் வந்து போடணும். நல்லா ஒரு முறை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்படி நல்லா இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடுற மூடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். கேப் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டான மூடியை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து வச்சிடுறேன்.
சைட்லலாம் ஆவி வந்து வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. வெயிட்டுக்கு நீங்கள் கல் கூட எதனா வச்சுக்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். கல் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து தம் போடணும். முதல்ல இப்போ ஒரு 6, 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு தம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு முறை லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் அடியில் இருக்கிற பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வரும். மேலே இருக்கிறது வந்து வெந்திருக்காது அரிசி. கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுக்கும்போது எல்லாமே நல்லா வெந்து வரும். எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் தம் போட்டதில் நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து பிரியாணி வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தம் போட்டோம்னா போதும், இன்னும் சூப்பராக வெந்துடும். இருக்கிற தண்ணியை நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறம் உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ லைட்டாக வந்து கலந்து கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து நல்லா டைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். திரும்ப ஒரு 6, 7 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கலாம். 6, 7 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. திரும்பவும் மொத்தமாக நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக கமகமன்னு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மஷ்ரூமை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ காளான், 1/2 கிலோ அரிசியை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் பச்சடி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.